வணக்கம். இந்த காணொளியில் சிம்பிளிஃபிகேஷன் PYQ பார்ட் 5 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். a + b + c = 13 மற்றும் a² + b² + c² = 69 எனில் ab + bc + ca காண்க. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தெரியும் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a² + b² + 2ab. அதே வந்து a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியும்னா பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. a² + b² + c² + 2 × ab + bc + ca. இதில் வந்து கொடுத்துருக்க a + b + c 13 வந்து கொடுத்துருக்காங்களா, அந்த வேல்யூவும் a² b² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து 13² = a² + b² c²க்கான வேல்யூ வந்து 69 + 2 × ab + bc + ca. இப்போ வந்து 13² என்ன 169ங்களா, இந்த 69 இந்த பக்கம் வந்தால் -69 = 2 × ab + bc + ca. 169ல் 69 போச்சுன்னா 100. இந்த 2 அப்படியே இருக்குது. ab + bc + ca. 2 கொண்டு போய் 100ல் அடித்தோன்னா 50ன்னு வரும். அப்போ ab + bc + ca வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான வேல்யூ வந்து 50. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, √4096 = 64 எனில் √4096 + √40.96 + √0.004096 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. 4096னுடைய வேல்யூ 64ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 40 + 96ன்னா இப்போ 4096க்கான வேல்யூ வந்து 64ன்னா அப்போ 40.96க்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6.4. இப்போது டிஜிட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குங்களா, 2 நம்பர் இருந்தால் நம்ம இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஸோ இங்கே டிஜிட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் √ஆஃப்லேருந்து வெளியே கொண்டு வரும்போது அந்த டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் போதும். இங்கே 2ன்னா இதில் பாதி. அடுத்த நம்பர் வந்து பாருங்கள். அப்போது √40.96 வந்து 6.4ன்னு எழுதுவோம். அடுத்து வந்து 0.004096. இப்போ வந்து பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 1 2 3 இங்கே 1 4 5 6 இருக்குது. 6ல் பாதி 3. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் வரணும். அப்போ இங்கே 64ங்களா, இப்போ 64 எழுதிட்டா 2 நம்பரா 3 நம்பர் வரணுன்றதால இங்கே 0 போட்டுக்கிறோம். அப்போ √0.004096னுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.064 ப்ளஸ் 0.0 போடலாம், இல்லை போடாமல் கூட 0.064ன்னு கூட எழுதலாம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். உங்களுக்கு நீங்கள் இது போட்டது கரெக்டானு செக் பண்ணணுன்னா இது 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வந்து வந்துடும். அப்போது 64 அப்புறமா வந்து 6.4 அடுத்து வந்து 0.064. இதை ஆட் பண்ணோம்னா 464017. அப்போது 70.464. அப்போது ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். 2p + 1p = 4 எனில் p³ + 1/8p ஹோல் கியூப்பின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதை பார்த்ததுமே தெரிஞ்சுட்டு a³ + b³ ஃபார்முலா. a³ + b³ ஃபார்முலா வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒரு ஃபார்முலா எழுதுவோம். இது a³ + b³ன்னா a + b × a² - ab + b². இப்போது இங்கே வந்து a வந்து 2p, b வந்து
PA 1/PN எடுத்து போட்டோம்னாலும் இதுக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், AQ இந்த PQ + 1/8 PQ வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, A + B ³ ஃபார்முலா, அது எழுதுவோம். AQ + 3A² B + 3AB² + B³ இதை மேலும் ஷார்ட்டாக எப்படி எழுதலான்னா AQ + BQ + இதிலேருந்து காமனாக 3AB எடுக்கலாமா, 3AB எடுத்தோம்னா A + BN வரும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த கண்டுபிடிக்க வேண்டியது AQ + BQ இங்கே வந்துட்டு A + Bன்னா இந்த வேல்யூ வந்து நம்ம எடுக்கிறத இங்கே போட்டுடலாம். அதனால நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இங்கேயும் இந்த பக்கமும் A + BN தான் வருது. அடுத்து வந்து பாருங்கள், இதில் இன்னொன்று என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை வந்து 2ஆல் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுறோம். இது வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா P + 1/2P = 4/2n வருமா, அடிச்சோம்னா 2n வருமா, அப்போது டைரெக்டாக 2n போட்டுருங்க. ஸோ நான் 2ஆல் இதை வந்து கொடுத்ததை வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணால் P + 1/2P = 2. ஏன் இதை டிவைட் பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து நான் A = இப்போ இந்த வேல்யூ வந்து பாருங்கள் இங்கே எழுதுகிறேன். இப்போ A = நான் PN எடுத்துக்கலாம், B = 1/2Pன்னு எடுத்துக்கிட்டு நான் A + B ³ இந்த ஃபார்முலாவில் போடும்போது எனக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ A = என்னென்ன எடுத்திருக்கோம், PN எடுத்திருக்கோம், B = 1/2P. இப்போ A + B ³ இந்த ஃபார்முலாவில் வந்து போடுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா PQ + 1/8 P³ வருங்களா. அடுத்து வந்து PQ + இங்கே இதை நான் மாற்றி எழுதிட்டேன். இங்கே வந்து P + 1/2P ³ வரும். இங்கே தான் PQ + 1/8 PQ + 3 × P × 1/2P × A + B என்ன P + 1/2P. அடுத்து வந்து பாருங்கள், P + 1/2P தான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2n கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே 2³ போடுவோமா, 2^³ வேல்யூ 8. 8 = PQ + 1/8 P³ இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் PP கேன்சல் ஆயிடும். அப்போ 3/2 × P + 1/2P வேல்யூ என்ன 2. அப்போ 2 போடுறோம். இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். அப்போ 3 வந்து இங்கே வருமா, அப்போ 8 - 3 எவ்வளோ 5 = PQ + 1/8 P³. ஸோ PQ + 1/8 P³ வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 5ன்றது ஆன்சர். ஆப்ஷன் B வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த A³ B³ ரெண்டு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வருமோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் வந்து பாருங்கள், 1 + 1/x + 1 × 1 + 1/x + 2 × 1 + 1/x + 3 × 1 + 1/x + 4 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணாவே ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த சம்மு வந்து பாருங்கள், இதை வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, பண்ணால் என்ன வரும், x + 1 + 1/x + 1n வரும். இதை வந்து எப்படி எழுதலாம், x + 2/x + 1. சைடில் இருக்கிறதும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x + 3n வருமா, x + 2 + 1 x + 3/x + 2. அடுத்து இருக்கிறது x + 4/x + 3. அடுத்து வந்து x + 5/x + 4. ஸோ இது வந்து x + 3யும் x + 3யும் கேன்சல், x + 4ம் x + 4ம் கேன்சல், x + 2ம் x + 2ம் கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வரும், x + 5/x + 1ன்றது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் C வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள்,
ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 39852 டிவைடட் பை ரூட் ஆஃப் கொஷின் மார்க் கொடுத்துட்டு 81 into 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 39852 டிவைடட் பை ரூட் ஆஃப் கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 81 டிவைடட் பை 12. 81 கண்டிப்பாக இதில் கேன்சல் ஆகும். ஸோ நம்ம வந்து அதை அடிக்கலாம். 5 81 5 8 40. அப்போ 4 போடுவோம். 4 1 4 4 8 32 4 7. ஸோ மேலே இந்த 5 அப்படியே இறக்கிவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 8 72. அப்போ 9 டைம்ஸ் வரும். 9 9 8 72. அடுத்து வந்து 15ல் 9 போச்சுன்னா 6, 3ல் 2 போச்சுன்னா 1, இங்கே 2 இருக்குது. இந்த 2 இங்கே வந்து போட்டுக்கிறோம். அப்போ 2 81 162. அப்போ ஸோ 81 39852 அடிச்சோம்னா 492 அப்படின்ட்டு வருது. இது 12ஆலையும் அடிப்படுதான்னு பார்ப்போம். 492 போட்டு 12 போட்டோம்னா 4 12 48. ரிமைனிங் 1 2 1 ஒரு வாட்டி. அப்போது 41 டைம்ஸ் வந்து வருது. அப்போது ரூட் எக்ஸ் வந்து இந்த பக்கம் கொண்டு போகலாமா? 41 is equal to ரூட்டை வந்து எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாம். இந்த பக்கம் வரும்போது அது என்ன ஆகும்? 41 whole square is equal to xn ஆகும். அப்போது 41 into 41 வந்து பார்த்திங்கன்னா 1 4 4 4 16 1816. அப்போ 1681ன்றது ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்குகன்னு கொடுத்துட்டு 9.8 whole cube minus 6.8 whole cube divided by 9.8 whole square plus 9.8 into 6.8 plus 6.8 whole square. ஸோ இது பார்க்கும்போதே ஃபார்முலான்னு தெரியுதா? அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா a is equal to 9.8ன்னு எடுத்துக்கிறேன். b is equal to 6.8ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது a cube minus b cube divided by கீழே வந்து பாருங்கள் a square plus ab plus b square. a cube minus b cube ஃபார்முலா வந்து a minus b into a square plus ab plus b square. கீழே a square plus ab plus b square. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிருங்களா? அப்போ a minus b எவ்வளோ? a வந்து 9.8 மைனஸ் b வந்து 6.8 லெஸ் பண்ணோம்னா 3n வரும். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம் பாருங்கள். x is equal to 3 plus 2 root 2 எனில் ரூட் எக்ஸ் மைனஸ் 1/√x மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து a மைனஸ் பி என்ற ஃபார்மெட்டில் இருக்குங்களா? அப்போ நம்ம வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வந்து போடுவோம். போட்டோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போது a வந்து பார்த்திங்கன்னா ரூட் எக்ஸு, b வந்து b வந்து 1/√x. அந்த ஃபார்மேட்டில் போட்டோம்னா ரூட் எக்ஸ் மைனஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னா ரூட் எக்ஸ் ஸ்கொயர், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸு. b ஸ்கொயர்னா 1/√x, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/x மைனஸ் 2 இன்ட்டு a வந்து ரூட் எக்ஸ், b வந்து 1/√x. ரூட் எக்ஸ் கேன்சல். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/x மைனஸ் 2 அப்படின்னு இருக்குது. இந்த சைடு வந்து ரூட் எக்ஸ் மைனஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு எக்ஸினுடைய வேல்யூ தெரியும். 1/xனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அப்போது 1/x வேல்யூ வந்து செப்பரேட்டாக எடுத்து போடுவோம். 1/x is equal to எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 + 2√2. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் ரூட் வந்து இருக்கக்கூடாதுன்னா கான்ஜுகேட் எடுப்போமா? அப்போ வந்து இன்ட்டு 3 - 2√2 டிவைடட் பை 3 - 2√2. இப்போ இது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 3 - 2√2 அப்படியே வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது a + b இன்ட்டு a - b என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னா 9n வரும், b ஸ்கொயர்னா
2 2 4ன்னு வருங்களா. இந்த √2 வந்து b ஸ்கொயர் என்னும்போது ஸ்கொயர் பண்ணுறப்போ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆனால் 2n வரும். அப்போ கீழே என்ன வரும் 4 - 8ன்னா 1n வரும். மேலே வந்து 3 - 2√2 டிவைட் பை 1ஆல் வகுத்தோம்னா அதே வேல்யூ தான் வரும். அப்போ 1/xக்கான வேல்யூ வந்து 3 - 2√2ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எக்ஸுக்கான வேல்யூ வந்து 3 + 2√2. 1/xக்கான வேல்யூ வந்து 3 - 2√2. இங்கே ஒரு -2 இருக்குது, அந்த -2 அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் 2√2வும் -2√2வும் போயிடும். அப்போது 3 + 3 6, 6 - 2 4. இது வந்து √x - 1/√x. இப்போ ஹோல் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆகுங்களா. இந்த இங்கே ஹோல் ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ √x இங்கே எக்ஸ் வரணுங்க. √x - 1/√xனுடைய வேல்யூ என்ன 2. ஸோ இதனுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 2n கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். √2n = 64 எனில் n இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2n √ன்றதை 1/2ன்னு எழுதலாங்களா. 64 வந்து எப்படி பிரிக்கலாம். 4 16, 16 64. இந்த 4 வந்து 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்ன்னு எழுதலாம். அப்போ வந்து 2/6n வருமா. 2 + 2 + பவரில் இருக்கிறது ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து 2/6. இந்த 1/2 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் ஸ்கொயரில் வருமா. 2/6 ஹோல் ஸ்கொயர்ன்னு வரும். இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா இதோட. அப்போ 2/6 12. 2n தான் 2/12ன்னா n = என்னது 12ன்றது ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். x divided by 2y = 6/7 எனில் x - y divided by x + y plus 14 divided by 19 இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x = x divided by 2yங்களா. y மட்டும் இங்கே வச்சுட்டு 2 இந்த பக்கம் போனால் 6ஓட மல்டிப்ளை ஆகுமா. அப்போ 6 12, y இந்த பக்கம் வந்து 7. அப்போ x வேல்யூ 12, y வேல்யூ வந்து 7. இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் போடலாமா. 12 - y வந்து 7ங்களா. 12 - 7 5. 12 + 7 என்ன வரும் 19 வரும். ப்ளஸ் 14 divided by 19. அப்போ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர்ன்றதால 19, மேலே இருக்கிறது ஆட் பண்ணோம்னா 19 19 19 அடிச்சோம்னா 1. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். x + y = 29 எனில் a divided by x - a plus a divided by y - a இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 29 கிடையாது 2a. கொஷினே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இது 9 கிடையாது ஏன்ட்டு போட்டுக்கோங்க 2a. x + y வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 2a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து a divided by x - a plus a divided by y - a இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன எடுத்துக்கலாம். எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் வேல்யூவோ இல்லை அதுக்கு பதிலாக வையோ வந்து ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா. அந்த இது இருக்கு இல்லைங்களா ஆப்ஷனு. அப்போ நாம் வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து எக்ஸு = 2a - yன்னு எடுத்துக்கலாங்களா. இல்லைனா இப்படி கூட பண்ணலாம். என்ன பண்ணலான்னா x + y = 2a வந்து a + an பிரிக்கலாம். இந்த ஒரு a இந்த பக்கம் வந்தோன்னா x - a, y அந்த பக்கம் போச்சுன்னா a - y. ஸோ இப்படி பிரிச்சுக்கலாங்களா. பிரிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் இங்கே x - a இருக்கிற இடத்துல a - y வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ a divided by a - y ப்ளஸ் a divided by y - a. இதே ஃபார்மெட்டில் வரணும்னா இதை என்ன பண்ணணும் மைனஸ் வெளியே எடுக்கலாங்களா. காமனாக மைனஸ் வெளியே எடுத்தோம்னா a divided by
y minus a plus a divided by y minus a. இப்போது minus a divided by y minus aவும் plus a divided by y minus aவும் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆனால் என்ன இருக்கும்? 0. அப்போ ஆன்சர் வந்து B. 0ன்றது தான் ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். 1 divided by 2 into 3 plus 1 divided by 3 into 4 plus 1 divided by 4 into 5 plus dot 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 plus 1 divided by 9 into 10 இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மெட் எழுதுகிறேன் பாருங்கள். 1 by x minus 1 by y is equal to, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னா y minus x divided by, இது கீழே வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா, xyn வருமா? ஸோ அந்த ஃபார்மெட் படி வந்து இதை பாருங்களேன். x வந்து 2, y வந்து 3. அப்போ மேலே என்ன வரும்? 3 minus 2 divided by 2 into 3n வருங்களா? ஸோ இந்த ஃபார்மெட் படி எழுதணும்னா இப்படி தானே வரும். 3, அப்போது 3ல் -2 போச்சுன்னா 1 divided by 2 by 3n வரும். அதே போல் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 minus 3 divided by 3 into 4 என்ற ஃபார்மெட்டில் வருங்களா? அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 minus 4 into 4 into 5n வரும். இப்படியே போகும்போது லாஸ்ட்டில் என்ன வந்திருக்கும்? 10 minus 9 divided by 10 into 9 into 10n வந்திருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த மெத்தடில் எழுதலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெத்தடில் வந்து எழுதியிருக்கோம். இதையே நம்ம என்ன பண்ணலாம், இப்படி எழுதலாம் தானே. ஸோ இந்த 1 by x minus 1 by yல இருந்து தான் இதை கொண்டு வர்றோம். இப்போ இதை பாருங்கள். 3 minus 2ன்னா 1 divided by 2 into 3n வரும். இந்த மெத்தடை வந்து இப்படி எழுதலாம் தானே. 1 by x minus 1 by y அப்படி எழுதணுன்னா என்ன வரும்? 1 by 2 minus 1 by 3 plus 1 by 3 minus 1 by 4 plus 1 by 4 minus 1 by 5 இப்படியே எழுதிட்டே போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 by 9 மைனஸ் 1 by 10n முடியும். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த கடைசி நம்பர் இருக்கும், இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கும். அப்போது 1 by 2 மைனஸ் 1 by 10n வரும். எல்சிஎம் வந்து 10, 5, 10ல் அந்த 2 வந்து 5 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1n வரும். 4 divided by 10, அது 2 ஆல் அடிக்கலாம். 2 divided by 5ன்றது ஆன்சராக வந்து வரும். ஸோ இது எப்படி வந்ததுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை தான் வந்து எழுதியிருக்கோம். y minus x divided by xy என்ற மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. y minus xன்னா 3 minus 2 போது 1 divided by 2 into 3n வரும். அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 by x minus 1 by yn எழுதலாம். அப்படி எழுதணும்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பரும் கடைசியில் இருக்கக்கூடிய இது மட்டும் ரிமைனிங் இருக்கும். இங்கே 1 by 2 இருக்கும், மைனஸ் 1 by 10 இருக்கும். அது கழிச்சோம்னா 2 by 5ன்றது ஆன்சராக வரும். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். இல்லை நீங்கள் இந்த மெத்தட் வருது அப்படின்னாவே நீங்கள் ஷார்ட்டாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மேலே டிஃப்ரென்ஸ் வந்து y மைனஸ் எக்ஸ் 1 வரணும், கீழே வந்து xy 2 3, அடுத்து வந்து 3 4 4 5 இந்த மெத்தடில் வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்பரு மைனஸ் லாஸ்ட் நம்பருன்னு போடலாம். ஃபஸ்ட்டு இதுவும் லாஸ்ட் இதுவும் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்பவுமே வந்து எப்படி வருதுன்றதை இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட்கட் மறந்தாலும் இது இப்படி தான் போடணுன்ற மெத்தட் தெரிஞ்சதுன்னா ஃபாஸ்ட்டாகவே நம்ம போட்டு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அது வந்து பார்த்துக்கோங்க. 2 by 5n வரும். அடுத்த சம் வந்து பார்ப்போம். அடுத்து இந்த சம் வந்து நார்மல் இது தான். 12 cube ப்ளஸ் 13 cube. 12 cube-ன்னா 144, 12 ஸ்கொயரு இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 8 2 4 4 1 8 12 1 7 1, அப்போது 1728. 13 cube 13 ஸ்கொயர்னா 169 இன்ட்டு 13, 3 27 2 3 18 20 2 1 3 3 2 5 9 6 1
7 9 11 2 அப்போ 2197 இதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 15 1 12 1 9 3 ஸோ 3925 வருது. அதில் இருந்து 25 கியூபை லெஸ் பண்ணணும். 25 625 625ஓட 25 மல்டிப்ளை பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா 15 625ன்னு வரும். அப்போ இதை வந்து கழிக்கணும். இது வந்து மைனஸ் 15625 கழிச்சோம்னா 3925 கழிக்கிறோம். கழிச்சோம் அப்படின்னா 0 0 16ல் 9 போச்சுன்னா 7 4 4ல் 3 போச்சுன்னா 1 1 மைனஸ் வரும். மைனஸ் 1170. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. 149 + 1 / 42 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 147 - 1/42 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு. இது வந்து பாருங்கள் a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் என்ற மெத்தடில் இருக்குங்களா. இப்போ அந்த ஃபார்முலா வந்து போடுவோம். இதில் வந்து a இஸ் ஈக்குவல் டு 147 எடுத்துக்கோங்க. b இஸ் ஈக்குவல் டு 1/42. இப்போ இந்த ஃபார்முலா படி போட்டோம்னா a + b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab நடுவில் மைனஸ் இருக்குது. அடுத்து வந்து a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2ab மைனஸ் உள்ளே கொண்டு போவோம். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab - a ஸ்கொயர் - b ஸ்கொயர் + 2ab is equal to x. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸில் இருக்கிறது போயிடும். அப்போ 4ab is equal to x. 4 into a வந்து 147 b வந்து 1/42 is equal to x. இது ரெண்டால் அடிக்கலாம். அடித்தோம்னா 21. 21 கொண்டு போய் இதில் அடிக்கலாமா? 7 டைம்ஸ் வருமா? 7 7 2 14 7 டைம். அப்போ 2 into 7 14. x is equal to 14 என்றது ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து பாருங்கள். இதுவும் மல்டிப்ளிகேஷன் வரக்கூடியது தான். சுருக்குகன்னு கொடுத்துட்டு √2 + 1 ஹோல் பவர் 5 + √2 - 1 ஹோல் பவர் 5. இதை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா நம்ம √2 + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √2 + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு √2 + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பிரிக்கலாங்களா? ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் இல்லை 1n வரும். இப்போ பவரில் இருக்கிறத ஆட் பண்ணோம்னா 5ன்றது வந்துடுமா? 2 + 2 வந்து 4 + இங்கே 1 இருக்குமா? 1 ஆட் பண்ணோம்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 5n வந்துடும். அதே போல் √2 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √2 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √2 + 1 ப்ளஸ் இல்லை இன்ட்டு வரணுங்க. இன்ட்டு சாரி இங்கே மட்டும் ப்ளஸ் வரும். இங்கெல்லாம் இன்ட்டு இன்ட்டு. ஸோ இப்போ வந்து பாருங்கள். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோன்னா a ஸ்கொயர்னா 2 b ஸ்கொயர்னா 1 2ab 2 into √2. இதுக்கும் அதே தான் வரப்போகுது. 2 + 1 + 2 √2. இது என்ன வரப்போகுதுன்னா √2 + 1n வரப்போகுது. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா a ஸ்கொயர்னா 2 b ஸ்கொயர் 1 2 √2ன்னு வரும். இதுக்கும் சேம் தான். 2 + 1 2 √2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே √2 + 1 வந்து இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா 3 2 √2 இங்கேயும் 3 + 2 √2 இங்கே √2 + 1. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 - 2 √2 3 - 2 √2 into √2 + 1. இப்போ வந்து இது மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் 3 3 9 ப்ளஸ் 3 கொண்டு போய் இதில் மல்டிப்ளை பண்ணோமா 6 √2. இதை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ்
2 மூ 6 √2 இங்கே ப்ளஸ்ஸுங்க 6 √2 ப்ளஸ் 2 4 √2 இன்ட்டு √2 21 வரும். இந்த 4 2 8ன்னு எழுதிடலாங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா √2 + 1. நான் இந்த ஒரு ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக இதையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிடுறேன். 6 √2 6 √2ன்னு எவ்வளோ எழுதலாம், 12 √2ன்னு எழுதலாம். ஸோ இருக்கட்டுங்க, இது அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாம். இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3 9 3 2 -6 √2. இதை கொண்டு போய் இது பண்ணோம்னா -6 √2. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 4 √2க்கு பதிலாக 2 போடுவோம், 8ன்னு வரும். இப்போ 8 நீங்கள் எழுதிப்போம் 8. அடுத்து வந்து இந்த √2 இங்கே +1 +1ன்னு போட்டுட்ருக்கேன். இங்கே -1ன்னு வரும், ஏன்னா இங்கே மைனஸ் தானே இருக்குது. சாரி, மைனஸ் √2 -1 √2 -1 √2 -1 இங்கே √2 -1. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 9யும் 8யும் ஆட் பண்ணால் 17 வரும். 6 √2 6 √2 12 √2. இது வந்து √2 + 1 ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 + 8 17 -12 √2 இன்ட்டு √2 -1. நீங்கள் இந்த சைடில் வர்றது ஃபுல்லாக போடாமல் கூட இந்த ஸ்டெப் இங்கே வந்த பிறகு இங்கே மைனஸ் போட்டு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு சம்மு எளிமையாக புரியுதுன்னா அப்படி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நீங்கள் இது போல் எக்ஸ்பேண்ட் பண்ணியே போட்டுக்கோங்க. இப்போ இதை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணுமா, 17 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 17 √2 + 17. அடுத்து வந்து இதை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 √2 இன்ட்டு √2 21 வரும். அப்போ 12 இன்ட்டு 2 வந்து 24 + 12 √2. அடுத்து வந்து இதை மல்டிப்ளை பண்ணணுமா, 17 இன்ட்டு √2 17 √2 17 இன்ட்டு -1 -17 -12 இன்ட்டு √2 இன்ட்டு √2 √2 2 ஆயிருமா. அப்போ -24. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 √2. இப்போ -17 + 17 + 24 -24 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து 17 √2 12 √2 17 √2 12 √2 ஆட் பண்ணோம்னா 17 17 34 34 ஒரு 10 44 44 இன்னொரு 10 54 54 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 58 58 √2. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 58 √2ன்றது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இதுவும் ஃபுல்லாகவே போடணும்னு இல்லை, நீங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு கூட போடலாம். இந்த ஸ்டெப்பு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து இங்கே 12 √2 இருக்கிற இடத்துல -12 √2 போட்டிங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த பாதி ஆஃபும் வந்து டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரிகிற பட்சத்தில் இந்த ஸ்டெப்பு கொண்டு வந்துட்டு டைரெக்டாக ப்ளஸ் போட்டு 17 -12 √2 இன்ட்டு √2 -1 பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பு போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த சம் வந்து பாருங்கள். சுருக்குகன்னிட்டு √4 கியூப் ரூட் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துட்டு √81 + கியூப் √216 + 5 √32னுடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதை வந்து 81 வந்து 3/4ன்னு எழுதலாமா, 1/4 3/4 தான் என்னது 81 ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 6 கியூப் 1/3 ப்ளஸ் 32 வந்து 2/5. இதை வந்து என்னென்னு எழுதலாம் 1/5ன்னு எழுதலாமா, அதனுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 3 இந்த 3 இந்த 4 இந்த 4 இந்த 5 இந்த 5 கேன்சல். அப்போ 3 + 6 வந்து 9 9 + 2 வந்து 11. அப்போ எக்ஸ் வேல்யூ அந்த கொஷின் மார்க் இருக்கிற வேல்யூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, ஆப்ஷன் பி 11ன்றது கரெக்டான ஆன்சர்.
அடுத்து இது வந்து பாருங்கள் பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க 1 cube + 6 cube + 8 cubeனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 to 9 வந்து வரும். ஸோ நீங்கள் க்யூப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 7 to 9 வந்து வரும். அடுத்து வேல்யூம் ஆஃப் பை வந்து 22/7ன்றது தெரியும். 60ல் 45%. 60ன்றது 100%ன்னா 45% என்னன்னு கேட்குறாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை 60 × 45 / 100. 0க்கு 0 கேன்சல். 5ஆல் அடிச்சோம்னா இங்கே 9, இங்கே 2 கொண்டு போய் இதில் அடிச்சோம்னா 3 9 27. அப்போ சி இது. அப்போ 44 சென்டிமீட்டர் சுற்றளவுடைய வட்டத்தின் ஆரம் எவ்வளோ வரும்? 7n வரும். நீங்கள் 44 = சுற்றளவு ஃபார்முலா 2πr. இதை சால்வ் பண்ணிங்கன்னா r = 7ன்றது வரும். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள் √6 + √6 + √6 இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து x = √6 + √6 + இப்படி போதுன்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் வந்து எக்ஸ்ன்னு போடலாமா? இதுக்கு பதிலாக நம்ம எடுத்துருக்கிறத வச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா x = இங்கிருந்து இது வரைக்கும் தான் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்ன்னு போட போகிறோம். √6 + x. இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ஆயிருங்களா? இந்த ரூட்டை தான் என்னென்னு எழுதுவோம்? 1/2ன்னு எழுதுவோமா? அது இந்த பக்கம் வரும்போது x² ஆயிருங்களா? இப்போது 6 + x. இப்போ x இந்த பக்கம் வருதுன்னா x² - x -6 = 0. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், சப்ராக்ஷன் பண்ணால் -1ன்னு வரணும். இங்கே -1 தானே இருக்குது. இப்போ 3 2 6 எதுக்கு மைனஸ் பண்ணலாம்? -3க்கு போடலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? x - 3 × x + 2 = 0. x = 3, x = -2. நெகட்டிவ்ன்றது வராது. அப்போ x = 3ன்றது தான் ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து கரெக்டான ஆன்சர். இதை வந்து இப்படி வந்தால் வேறு எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா ரூட்டுக்குள்ளே நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இதை எப்படி காரணிப்படுத்தலாம்னா 3 2 6ன்னு எழுதலாங்களா? 6ன்னு எழுதலாம். இதில் இருக்கக்கூடிய லார்ஜ் நம்பர் தான் இதனுடைய வேல்யூவாக வரும். லார்ஜ் நம்பர் இது ரெண்டுத்தில் எதுன்னா 3. அப்போ ஆன்சர் வந்து 3. ஷார்ட்கட் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பராக இப்படி தான் போடணும். நீங்கள் வேறு நம்பர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் போடலாம். கொடுத்துருக்கிற வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்புறமா அதுக்கு அடுத்து ஒரு டிஜிட்டை விட்டுட்டு அதாவது √6 +ன்னா ஸோ இங்கிருந்து வந்து நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதை தான் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இந்த ரூட் வந்து இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ஆயிரும். அதை வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் இது போல் கொடுக்குற எல்லா சம்முக்கும் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். a / b = 3/4 மற்றும் 8a + 5b = 22 எனில் a இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே a = 3n எடுத்துக்கலாம், b = 4n எடுத்து போட்டோம்னா a வேல்யூ எல்லாம் கிடைக்காது. a வேல்யூன்னா டைரெக்டாக 3n போடலாம். ஆப்ஷனில் இல்லை. அப்போது வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ a வேல்யூ தெரியணுன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பியை வந்து இந்த பக்கம் அனுப்பலாங்களா? அனுப்பிச்சோம் அப்படின்னா எப்படி வரும்னா a 4 அந்த பக்கம் போச்சுன்னா 4a / 3 = b அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ b இருக்கிற இடத்துல இங்கே வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4a / 3ன்றதை போடணும். அப்போ 8a + 5 × 4a / 3 = 22. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 உள்ளே போச்சுன்னா 5 4 20a 20a / ப்ளஸ் இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 8 24a 5 4 20a / 3 = 22. 24 + 20 ஆட் பண்ணோம்னா 44a / 3 = 22. 22 இதில் அடிச்சோம்னா 2 வரும். அப்போ a = 3 மேலே போகும், இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ a வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/2ன்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்த சம் வந்து பாருங்கள்.
மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டு √5 + √3 டிவைடட் பை √5 - √3ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரூட் வரக்கூடாது. அப்போ கான்ஜுகேட் எடுத்தோம்னா √5 + √3 கீழே √5 - √3 இதுக்கு வந்து கான்ஜுகேட் எடுக்கும்போது √5 + √3 டிவைடட் பை √5 + √3. இது a - b a + b ஃபார்மேட்டில் இருக்குங்களா? √5 + √3 into √5 + √3 இதை வந்து ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? √5 + √3 √5 + √3 வந்து ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். எழுதிட்டு கீழே வந்து a² - b². a²ன்னா √5². அப்போ 5n வரும். b²ன்னா -√3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகினா 3n வரும். அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2ab. கீழே வந்து 2n வரும். இது வந்து என்ன பண்ணலாம்னா பார்த்திங்கன்னா 5 3 8 ப்ளஸ் 2 5 3 ரூட்டில் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 டிவைடட் பை 2. இப்போ 2 காமனாக எடுத்து அடிக்கலாங்களா? 2 எடுத்துட்டோம்னா 4 + √15 வரும். இங்கே கீழே 2 வரும். 2 கேன்சல் ஆயிரும். அப்போது 4 + √15 என்றது ஆன்சர். 4 + √15. அப்போது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போங்க. தேங்க்யூ.